சாதனை மார்க்க அருள் தொண்டர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்ச்சி. இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஒவ்வொரு புதன்கிழமையும் தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்களுடைய தெய்வீகமான சிந்தனைகளை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மிகவும் குறிப்பாக அமைதியின் விலை என்ன என்ற தலைப்பிலே மகான்களுடைய நோக்கமாகிய தனிமனித அமைதி முதல் உலக அமைதி வரை நாம் அடைவதற்கான மிக அற்புதமான சிந்தனைகளை ஐயா அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர் உரையாக இன்றைய தினம் சிந்தனை உரையாற்ற வருகை புரிந்துள்ள ஐயா அவர்களை நம் அனைவரது சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி சரணம். இனிய இறை சாதனை மார்க்க அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்று புதன்கிழமை உங்களது தரிசனம் கிடைத்ததற்கு மிக்க நன்றி. உங்களது இல்லத்தில் நீங்களும் இல்லத்து பெரியவர்கள், இல்லத்து பிள்ளைகள், சந்ததிகள் என அனைவரும் உடல் நலத்தோடு, தேக ஆரோக்கியத்தோடு, நீள் ஆயுளோடு, நிறை செல்வத்தோடு வாழ்வீர்களாக. அன்பர்களே, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த மகிழ்ச்சி உங்களிலும் நிறைவாக நிறைந்து இருக்கட்டும். I am extremely happy என்ற நிலையில் இருந்து உங்களுடன் ஒரு சில வேதாத்திரிய கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதாத்திரிய மேடையில் நின்று நாம் பேசுகிறோம். எதை பேசினாலும் நாம் நிற்கிற மேடையை மறந்துவிடக்கூடாது. எதன் அடிப்படையில் நாம் பேசுகிறோம் என்ற உணர்வும் நினைவும் நம்மில் ஓங்கி இருக்க வேண்டும். ஆக நாம் பேசுவது அமைதியின் விலை என்ன என்பதை பற்றி பேசுகிறோம், சிந்திக்கிறோம். ஆனால் வேதாத்திரிய மேடையில் நின்று சிந்திக்கிறோம். ஒவ்வொருவரும் அமைதி என்பதை பல வகையாக பார்த்தார்கள். எது அமைதி என்பதையே பல வகையாக பார்த்தார்கள். மகரிஷியும் எது அமைதி, எது உலக அமைதி என்பதை சற்று வித்தியாசமான கோணத்தில் பார்க்கிறார். இவர் பார்க்கிற கோணம் சற்று வித்தியாசமானது. பொதுவாக மகான்கள் என்று நாம் சொல்லும்போது ஒரு விஷயத்தில் உலகமே ஒன்றை நினைத்து கொண்டிருக்கும். ஆனால் அவர்கள், அந்த மகான் என்பவர்கள், அதற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தை சொல்லுவார்கள். உலகமே ஒன்றை நம்பிக்கொண்டிருக்கும் போது ஒரு மாறுபட்ட கோணத்தை சொல்வதற்கு மிக ஒரு தைரியம் வேண்டும்.
உள்ளூர உணர்வு வேண்டும். அதனால்தான் விவேகானந்தரிடம் யாரை நீங்கள் மகான் என்பீர்கள் என்று கேட்டதற்கு விவேகானந்தர் சொன்ன வாக்கியம், அவர்கள் தைரியசாலிகள், யாரும் இதுவரை சிந்தித்திராத உண்மைகளை இந்த மனித குலத்திற்கு எடுத்து உரைப்பார்கள். எந்தவித தயக்கமும் இன்றி, எந்தவித பாரபட்சமும் இன்றி. அவர்களிடம் தயக்கம் இருக்காது. இந்த விஷயத்தை சொன்னால் நமக்கு கூட்டம் வராதோ என்ற தயக்கம் இருக்காது அவரிடம். கூட்டத்திற்காக சொல்வது அல்ல மகான்களுடைய தத்துவங்கள். நான் உணர்ந்தேன், நான் சொல்லுகிறேன். அது ஒருவர் வந்து கேட்டாலும் சரி, 1000 பேர் கேட்டாலும் சரி, அவர்களுடைய கர்மாவை பொறுத்தது என்று தான் உணர்ந்ததை எந்தவித பாரபட்சமும் இன்றி, எந்தவித தயக்கமும் இன்றி யார் எடுத்துரைக்கிறார்களோ அவர்களே மகான். இந்த வாக்கியம் உண்மைதான். ஆனா சொன்னா கூட்டம் வராதுன்னு நான் நினைத்து அதை மாற்றி சொல்லிவிட்டால் நான் சாதாரண மனிதன் தான். மனிதன் பேசுகிறேன். ஆனால் மகான்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எதிலுமே அவர்களுடைய பார்வை சற்று வித்தியாசமாகவே இருக்கும். சுமார் 22 வருடங்களுக்கு முன்பு மகரிஷியினுடைய சரித்திரம், பயோகிராபி நான் எழுத ஆரம்பித்த போது இந்த புத்தகத்திற்கு என்ன தலைப்பை நாம் கொடுக்கலாம் என்று ஒரு 3 மாத காலமாக அந்த சிந்தனை ஓடியது. என்ன தலைப்பு? நாம் வேதாத்திரி மகர்ஷியை எப்படி பார்க்கிறோம், உலகம் இவரை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை எல்லாம் மனதில் வைத்து ஒரு 3 மாத காலமாக என்ன தலைப்பு என்று சிந்தித்த போதுதான் இறுதியாக வந்த தலைப்பு தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி கோலன், இந்த நூற்றாண்டு தந்த மகான். அதுவரையும் மகரிஷியை மகானாக அன்பர்கள் பார்க்கவில்லை. ஏதோ நம்ம கூட இருக்கிற பெரியவர் அவரு, சில விஷயங்களை சொல்றாரு என்றுதான் பார்த்தார்களே தவிர இவர் ஒரு மகான் என்று அந்த பார்வையை அந்த புத்தகத்தில் தலைப்பாக நாம் கொண்டு வந்தோம். அதற்கு காரணம் என்னவென்றால், மகான்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்கும்போது அத்தனை அம்சங்களும் வேதாத்திரி மகரிஷியிடம் இருக்கிறது. ஜவஹர்லால் நேரு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய படித்தவர், நிறைய புத்தகங்களை எழுதினவர், சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு பெற்றவர், இந்தியாவினுடைய முதல் பிரதம மந்திரி. இவ்வளவு புகழ்மிக்க வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருந்தாலும் மகான் ஜவஹர்லால் நேரு என்று நாம் சொல்ல மாட்டோம். ஜவஹர்லால் நேரு தான். இவ்வளவு இருக்கதே, அதனால மகான் ஜவஹர்லால் நேருன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்? ஆனால் வேதாத்திரி மகரிஷி வாழ்கிற காலத்தில் பிரபல்யமாகவில்லை. ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஆழமாக பதிந்த நிகழ்ச்சி. அவர் ஒரு புத்தகம் எழுதினார் ஆங்கிலத்தில், லாஜிக்கல் சொல்யூஷன்ஸ் ஃபார் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த ஹியூமன் கைண்ட் என்ற அந்த புத்தகத்தை மகரிஷி எழுதி வெளியிட வேண்டும்.
வெளியிடுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக பிரஸ் மீட் பத்திரிகையாளர்கள் எல்லாம் அழைத்து இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை அவர்களுக்கு சொல்லிவிட்டால் அந்த நிகழ்ச்சிக்கு முன்பாகவே எல்லா பத்திரிகைகளிலும் இதை பற்றி வந்துவிடும் என்ற நினைப்பில் 2 நாட்களுக்கு முன்பாகவே ஒரு பிரஸ் மீட் ஆரம்பிக்கப்பட்டது, ஏற்பாடு செய்யப்பட்டது. மகரிஷி திருவான்மியூர்ல இருந்து அந்த பிரஸ் மீட்டுக்கு போகணும். நானும் கூடவே செல்கிறேன் பிரஸ் மீட்டில் கலந்து கொள்வதற்காக. புத்தகத்தை பற்றி மகரிஷியே பேசுகிறார். இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி மகரிஷியே பேசுகிறார். ஒரு மிகப்பெரிய ஹோட்டல், பத்திரிகையாளர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு 40-50 பத்திரிகையாளர்கள் இருக்கும். மகரிஷி வருகிறார். புத்தகத்தினுடைய தலைப்பு, அதில் உள்ள கருத்துக்களை பற்றி மகரிஷியே பேசுகிறார். இதில் ஏதேனும் உங்களுக்கு இதை விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் என்னிடம் இப்போதே சொல்லுங்கள், எந்த கருத்து நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மிக பணிவோடு கேட்கிறார். மகரிஷியுடைய உரை முடிந்தது. அவ்வளவுதான். இந்த கல்யாணத்துல தாலி கட்டின உடனே சாப்பிடுவதுக்கு எழுந்திருப்பாங்களே ஒரு கூட்டம், நீங்க பார்த்துருப்பீங்க. திமு 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 நினைச்சு ஓடுவாங்க. அதே மாதிரி ஒரு உரை முடிந்தது. யாருமே ஒரு கேள்வியை கூட கேட்கல. ஒரு 5 நிமிஷத்துல the whole hall was empty. அவ்வளவுதான். ஆனால் ஜவஹர்லால் நேரு பேசியிருந்தானா அப்படி போவாங்களா? எவ்வளவு கூட்டம் இருக்கும். ஆனாலும் ஜவஹர்லால் நேரு மகான் என்று சொல்ல முடியாது. இவரை புரிந்து கொள்ள முடியாத நபர்கள் இருந்தாலும் கூட வேதாத்திரி மகர்ஷி நாம் மகான் என்று சொல்லுகிறோம். ஏன்? அங்கதான் மகரிஷி நிற்கிறாரு. ஏன் இவரை நாம் மகான் என்று சொல்லுகிறோம்? மகானுக்கு சில அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த அடையாளங்களை நாம் பார்த்தால் இவருக்கு அப்படியே பொருந்தும். அதனால்தான் இவரை நாம் மகான் என்கிறோம். மகானுக்கென்று ஒரு முதல் அடையாளம். என்ன அவரது முதல் அடையாளம் என்றால், ஒருவரை மகான் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவர் இறைவனை பற்றி பேச வேண்டும், மனித குல தர்மத்தை பற்றி பேச வேண்டும். 2 இருக்கணும். மற்றதை பற்றியெல்லாம் பேசலாம், பட் இந்த 2ம் அவசியம். இறைவன் யார்? இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன? இறைவன் எப்படி நாமாகினான் என்று இறைவனை பற்றி பேச வேண்டும், மனித குல தர்மத்தை பற்றியும் பேச வேண்டும். அவரைத்தான் நாம் மகான் என்போம். அது ஒருவித இலக்கணம். மகான் என்று சொல்வதற்கு ஒரு விதமான இலக்கணம் அது. 2வது இலக்கணம் என்று பார்த்தால், நாம் பிறக்கும்போது, இன்றைய சூழல், நாம் பிறக்கும்போது ஏதோ ஒரு ஜாதியில், ஏதோ ஒரு மதத்தில், ஏதோ ஒரு வட்டத்தில் தான் நாம் பிறக்கிறோம். நாம் பிறப்பது ஒரு வட்டத்தில் பிறக்கிறோம். ஆனால் அந்த வட்டத்திலேயே நான் மடிந்து விடுவேனே ஆனால் நான் சாதாரண மனிதன். அந்த வட்டத்தையும் மீறி வருகிறானே, அந்த வட்டத்திற்குள் பிறந்தாலும் அந்த வட்டத்தை விட்டு உயர்கிறானே, அவன் மகான். புத்தர் பிறந்தது சித்தார்த்தராக, இந்துவாக, சித்தார்த்தர். ஆனால் மலர்ந்தது புத்தராக.
அந்த வட்டத்திற்குள் அவர் மடியவில்லை, புத்தராக மலர்கிறார். முகமது நபிகள் பிறந்தது குறைஷி என்ற ஒரு இனத்தவராக, ஆனால் மலர்ந்தது ஒரு இஸ்லாமியராக. இயேசுபிரான் பிறந்தது ஒரு யூதராக, அவர் யூதராக பிறந்தார், யூதர் என்ற வட்டத்தில் பிறந்தார். ஆனால் அவர் யூதர் என்ற வட்டத்தில் மடியவில்லை, அவர் மலர்ந்தது கிறித்துவராக. ஆகவே அவர் ஒரு மகான். அதை போலவே வள்ளல் பெருமானார் பிறந்தது சைவ சித்தாந்தியாக, சைவ சித்தாந்தம் என்ற வட்டத்தில் அவர் பிறக்கிறார். ஆகவே அவர் ஆரம்பத்தில் முருகனை பற்றியும் சிவபிரானை பற்றியும் சிவத்தை பற்றியும் விரிவாக 5 திருமுறைகளை 1000 பாடல்களாக பாடினார்கள். சைவ சித்தாந்தியாக பிறந்தார். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் அப்படியே அமர்ந்து விடவில்லை வள்ளல் பெருமானார். பிறந்தது சைவ சித்தாந்தத்தில், ஆனால் மலர்ந்தது ஒரு சன்மார்க்கியாக, சன்மார்க்கம் என்ற நிலைக்கு உயர்ந்து விட்டார். பிறந்த வட்டத்திலேயே அவர் அமர்ந்து விடவில்லை. அதை போலவே வேதாத்திரி மகரிஷி பிறந்தது சைவ சித்தாந்தத்தில், ஆனால் சன்மார்க்கத்தில் பயணித்து சன்மார்க்கத்தில் இருந்து ஒரு வேதாத்திரியராக அவர் மலர்கிறார். ஆக பிறந்த சைவ சித்தாந்தத்திலேயே மகரிஷி அமர்ந்து விடவில்லை. ஆகவே அவர் ஒரு மகான். ஆகவே நான் ஏற்கனவே சொன்னேன், மகான் என்பவர்களுக்கு ஒரு வித்தியாசமான பார்வை உண்டு. ஒரு வட்டத்திற்குள்ளேயே மடிந்து விடக்கூடிய மனநிலை அவர்களுக்கு இருக்காது. உண்மையை எடுத்து சொல்லி 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 உயர்ந்து கொண்டே போவார்கள். இந்த கோணத்தில் பார்க்கும்போதுதான் மகரிஷி அவர்கள் உலக அமைதியை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஏதோ மகரிஷிக்கு முன்பாக உலக அமைதியை அரசியல்வாதிகள் மிக பெரும்பான்மையாக பேசினார்கள். உலக சமாதானம், உலக அமைதி வேண்டும் என்று பேசிக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஏதோ இந்த உலகத்தில் உள்ள நாட்டின் தலைவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் கூடி பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இது. உலக அமைதி என்பது அவர்கள் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டிய முடிவு இது என்று நினைத்துதான் ஐநா சபையை உருவாக்கினார்கள். ஆக உலகத்தில் உள்ள ஒரு 100 நாடுகள் என்றால், இந்த 100 நாடுகளின் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் சிந்தித்துதான் இந்த உலக அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று. உலக அமைதி என்பது ஒரு 100 பேர்களை சார்ந்த ஒரு விஷயம் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் வேதாத்திரி மகரிஷி அப்படி அல்ல என்றார். அதுதான் அவருடைய தீர்க்க தரிசனம். உலக அமைதி என்பது நீங்கள் சொல்வதை போல ஒரு 100 நபர்களை பொறுத்த விஷயம் அல்ல. அது மாறாக இப்போ உலக ஜனத்தொகை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வேர்ல்டு பாப்புலேஷன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 700 கோடி அப்படிங்கிறாங்க வேர்ல்டு பாப்புலேஷன். இந்த வேர்ல்டு பாப்புலேஷன்னா என்ன மீனிங், என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஐநா சபையை எடுத்துக்கோங்க. எல்லா நாடுகளுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க, உங்கள் நாட்டினுடைய ஜனத்தொகையை சொல்லுங்க என்று.
எல்லா நாட்டினுடைய ஜனத்தொகையை சொல்லுங்க என்று ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க. சரி, இந்தியாவுக்கு ஒரு சர்க்குலர் வருது, உங்க நாட்டின் ஜனத்தொகை என்னன்னு கேட்குறாங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும், எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்புறாங்க. உங்க ஸ்டேட்ல இருக்கிற ஜனத்தொகை எங்களுக்கு இத்தனாம் தேதிக்குள்ள கொடுங்க அனுப்புறாங்க. இந்த ஸ்டேட் என்ன பண்ணும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அனுப்புவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணுவாரு, கடைசியில் அவருடைய வட்டத்தில் இருக்கிற வட்டாட்சியர், தாசில்தார் இவங்களுக்கெல்லாம் தாக்கீது போட்டு, அப்புறம் விஏஓ இவங்களுக்கெல்லாம் அனுப்பி அந்தந்த கிராமத்துக்கு போய் சென்சஸ் எடுங்க, எடுத்து எங்களுக்கு சொல்லுங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு அப்படின்னு சென்சஸ் எடுக்க சொல்லுவாரு. அவங்க போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போவாங்க. இந்த வீட்டுல எத்தனை நபர்னு கேட்பாங்க. இந்த வீட்டுல 4 பேர், ரைட் 4, இன்னொரு வீட்டுல 5, இன்னொரு வீட்டுல 3, இப்படி எல்லார் வீட்டிலையும் இருக்கிற நபர்களை கூட்டி 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 தான் வட்டாட்சியர் சொல்வாரு. எல்லா ஜில்லாவிலையும் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறத கூட்டி 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 இருக்கிறத கூட்டி மாகாணம் சொல்லும். மாகாணங்கள் சொல்றதெல்லாம் கூட்டி கூட்டி ஒரு இந்தியா சொல்லும். இந்த நாடுகள் இருக்கிறதெல்லாம் கூட்டினா 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 கடைசியில் யூஎன்ஓ சொல்லும். ஆக ஒவ்வொரு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனத்தொகையும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் ஜனத்தொகையும் கூட்டினால் வருவது எத்தனையோ அதுதான் உலக ஜனத்தொகை. உலக ஜனத்தொகைன்னு தனியா ஒண்ணு கிடையாது. தனியா உலக ஜனத்தொகைன்னு ஒண்ணு கிடையாது. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற நபர்களின் எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே வந்தால் வருவது என்ன நம்பர், அதுதான் உலக ஜனத்தொகை. இப்ப இன்னைக்கு உலக ஜனத்தொகை ஆக்சுவலா ஒரு நம்பர் இருக்கு. நாளைக்கு 10 பேர் ஒரு ஊர்ல இல்ல 100 பேர் ஒரு நாட்டுல இறந்துட்டாங்க அப்படின்னா உலக ஜனத்தொகை ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு போகும். அதே நம்பர் நிற்காது. இல்ல பிறந்துட்டாங்க, உலக ஜனத்தொகை அப்படி ஜாஸ்தி ஆகும். ஆக உலக ஜனத்தொகை என்று தனியாக ஒன்று கிடையாது. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற நபர்களின் எண்ணிக்கையை நான் கூட்டிக் கொண்டே போனால் வருவது எத்தனையோ அதுதான் உலக ஜனத்தொகை. இப்ப மகரிஷி அதைத்தான் சொல்றாங்க. உலக அமைதின்னு தனியா ஒண்ணும் இல்லை. தனியா உலக அமைதின்னு ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு நபரின் உள்ளத்திலும் இருக்கிற அமைதி இருக்கே, இந்த அமைதியுடைய கூட்டுத்தொகை 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 அப்படியே கூட்டிகிட்டே வாங்க. அது அந்த குடும்பத்துல இருக்கிற அமைதி. அப்புறம் அந்த குடும்பத்துல எல்லாம் கூட்டுலங்க, சமுதாயத்துல இருக்கிற அமைதி எல்லாம் கூட்டுங்க. ஒரு நாட்டுல இருக்கிற அமைதி, அப்படி எல்லா நாடுகளையும் கூட்டுங்க. வருகிற மொத்தம்தான் உலக அமைதி. ஆக ஒவ்வொரு தனி நபரின் உள்ளத்தில் உள்ள அமைதியின் கூட்டுத்தொகைதான் உலக அமைதி. இப்ப டைம் வந்து சுமாரா 6:45 இல்லைன்னா 7 மணி ஆக போகுது. இன்றைய இரவு ஒரு இல்லத்தில் ஏதோ பிரச்சனையில் தகராறு ஏற்பட்டு அங்க அமைதி குறைந்தால் உலக அமைதி குறையுது. ஆக உலக அமைதி என்பது 100 பேர்கள் தீர்மானிக்கிற விஷயம் அல்ல. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தீர்மானிக்கக்கூடிய விஷயம் அது என்று உலக அமைதிக்கு புதிய பார்வை கொடுத்த மகரிஷி அவர்கள் தனி மனிதனுடைய அமைதியை கூட்டினால் வரும் மொத்தம்தான் உலக அமைதி என்பதால் முதலாவதாக நாம் கவனிக்க வேண்டியது தனி மனித அமைதி. இந்த தனி மனிதனிடம் ஏன் அமைதி குறைகிறது, எப்படி பெருகுகிறது என்பதை ஆராய தொடங்கினார் வேதாத்திரிய மகரிஷி. ஆக தனி மனிதனிடம் அமைதியை குறைப்பதற்கான காரணங்கள் என்ன, அந்த காரணங்களை எப்படி போக்குவது என்று நாம் சொல்லிவிட்டால் ஒவ்வொருவருடைய தனி மனிதனுடைய அமைதியும் பெருகிவிட்டால்
உலகமே சேமமாக இருக்கும் என்ற கருத்தில் தனி மனித அமைதியில் மகரிஷி நாட்டம் செலுத்த ஆரம்பித்தார். அப்போ அப்படி பார்க்கும்போது தனி மனித அமைதிக்கு வேண்டியது என்ன என்று அவர் பார்க்கும்போதுதான் நாம் சற்று அவருடைய கவிதைகளை எல்லாம் நாம் ஆராய வேண்டியிருக்கிறது. அவருடைய கருத்துக்களை எல்லாம் நாம் சற்று ஆராய வேண்டியிருக்கிறது. இப்போ ஒரு உதாரணம், நமது நாட்டில் அசோகர் காலத்தில் அவரது சாம்ராஜ்யம் இருந்தது. அசோக சாம்ராஜ்யம் இருந்தது. அசோகருடைய அரசு அவன் வாழ்ந்த காலம் பொற்காலம் என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்போ அவனுடைய ஆட்சியை நாம் ஏன் பொற்காலம் என்று சொல்லுகிறோம் என்ற கேள்வி வருமையானால், இந்த கேள்வியை ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் புக்லையும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் போனா ஹை ஸ்கூல்லையும் அதே அசோகரை படிப்பாங்க. அவனுடைய ஆட்சியை ஏன் பொற்காலம் என்று சொல்லுகிறோம்னா கொஞ்சம் விவரங்கள் ஜாஸ்தி இருக்கும். இங்க சின்ன பிள்ளைக்கு என்ன சொல்லுவாங்க, மரங்கள் நட்டினார், சாலைகள் போட்டார், ஆகவே அவர் ஆட்சி பொற்காலம் முடிச்சிருவாங்க. ஆனா கொஞ்சம் ஹைஸ்கூல் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதே விஷயம் அசோகரின் ஆட்சி ஏன் பொற்காலம் என்று சொல்லப்படுகிறது என்று ஒருவர் ஆராய்ச்சி செய்தாரே ஆனால் அவர் பல காரணங்களை கண்டுபிடிப்பார். அவனது ஆட்சிக்கு பின் வந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, அவன் என்னென்ன செய்தான், மத ரீதியாக என்ன செய்தான், சமுதாய ரீதியாக அசோகர் என்ன செய்தாரு என்று பலவிதமான ஒரு பெரிய ஒரு கருத்துக்கள் அடங்கிய ஒரு பெட்டகமாக இருக்கும். ஏன் அசோகர் ஆட்சியை நாம் பொற்காலம் என்று சொல்கிறோம் என்பதற்கு ஒரு பெரிய தீசிஸை எழுதுவார் அவர். ஆக படிப்படியாக நாம் போகும்போது அந்த காரணங்கள், நாம் புது புது காரணங்களை நாம் தெரிந்து கொள்ள கருத்துக்கள் சேர்ந்து கொண்டே வருகிறது. ஆனா அவ்வளவு பெரிய தீசிஸ்ல இருக்கிற விஷயத்தை எல்லாம் ஹைஸ்கூல்ல தந்துட மாட்டாங்க, எலிமெண்டரி ஸ்கூல்ல கொடுக்க மாட்டாங்க. எலிமெண்டரி ஸ்கூல்ல ரோடு போட்டாரு, கிணறு வெட்டினாரு, அப்படிதான் இங்க சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆக அதை போலவே தான் மகரிஷி அவர்கள் தனி மனித அமைதிக்கு நமக்கு வேண்டியது என்ன என்பதை படிப்படியாக அந்த ஏன் வேண்டியது என்ன என்பதை படிப்படியாக கொண்டு வந்திருக்காரு. ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் சொல்லல அவரு, படிப்படியாக தான் கொண்டு வர்றாரு. முதலாவதாக இப்போ எலிமெண்டரி ஸ்கூல்ல அமைதிக்கு என்ன காரணம், என்ன வேண்டும் அப்படின்னு மகரிஷி வரும்போது எல்லாருக்கும் புரியுறது மாதிரி ஒரு சின்ன காரணத்தை சொன்னாரு. இது இருந்தா தனி மனித அமைதி வரும்பா அப்படின்னு சின்ன காரணத்தை எலிமெண்டரி ஸ்கூலுக்கு சொல்ற மாதிரி சொன்னாரு. ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, நீ ஒரு செயலை செய்கிறாய், அப்படி செய்யும் போது அந்த செயல் ஒரு விளைவை ஏற்படுத்தும். அந்த விளைவு உனக்கு ஏற்றதாக இருக்குமா, மற்றவர்களுக்கும் ஏற்றதாக இருக்குமா, நன்மை தருமா? அப்படி என்றால் அந்த செயலை நீ செய், அதுதான் தர்மம். நன்மையை தராது என்றால் அதை செய்யாதே. சிம்பிளா முடிச்சார். எலிமெண்டரி ஸ்கூல் சொல்ற மாதிரி சிம்பிளா முடிச்சிட்டாரு. இதுதான் முதல்ல அவர் கொடுத்தது நமக்கு. எது தர்மம் எது அதர்மம் அப்படின்னு ஆரம்பத்துல பேசினாரு. ஆக அதுலதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். நமது செயல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மெல்ல சூசுகமா எல்லாருக்கும் புரியும்படி சொன்னாரு. எப்படி இருக்கணும், தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலாலோ உள்ளத்தாலோ தீங்கு விளைவிக்காத செயலாக இருந்தால் அது தர்மம், அதை செய்யலாம். தீங்கு விளைவித்தால் அது அதர்மம், அதை செய்யக்கூடாது என்று சிம்பிளா சொன்னார்.
எலிமெண்டரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி சிம்பிளா சொன்னாரு. நம்ம அதையே கேட்கல. அப்புறம் பின்னாடி வந்ததெல்லாம் நம்ம எப்படி கேட்போம்? ரொம்ப சிம்பிளா சொன்னாரு. நான் ஒரு செயலை செய்யும் போது தனக்கும் நன்மை வரணும், தீமை வரக்கூடாது, பிறருக்கும் தீமை வரக்கூடாது என்ற ஒரு செயல், அதை மட்டுமாவது நம்ம எடுத்திருந்தோம்னா, ஒரு மனிதன் அவன் வேலை செய்துவிட்டு அங்கே வாங்கிய சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து தராமல் வழியிலேயே குடித்து விட்டு, அப்ப அவன் செயல் எப்படி இருக்கு? தனக்கும் ஆபத்து, அவன் செயல் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் தீமையா இருக்கு. அதை அவன் யோசிக்கல. ஆக இந்த ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் லெசன்ல கூட அவங்க நம்ம நிக்க முடியல. ஆக அவன் என்ன பண்றான்? தனக்கு தீமை என்று தெரிந்தும் குடிக்கிறான். வீட்டுக்கு ரொம்ப ஏழ்மையில இருக்க அவங்க கஷ்டப்படுவாங்க தெரிந்தும் செய்யறான். அப்புறம் வீட்டுல எப்படி இருக்கும்? நடு ஜாமத்துல அங்க அடிதடி தான் நடக்கும். அமைதி எங்க இருக்குங்க? ஒரு சிம்பிளான விஷயத்தை கூட நம்மளால செயல்படுத்த முடியல. அமைதி கிடையாது அங்க. அன்பர்களே, இந்த எலிமெண்டரி ஸ்கூல் பாடம் மாதிரி ஒரு பாடம் எடுத்தாரு. அது நம்ம அவ்வளவாக நம்ம கருதல. அதை நம்ம செய்யற செயல் தனக்கோ பிறருக்கோ தனக்கும் தீமை வரக்கூடாது. இன்று காலை உணவுக்கு அமர்கிறேன். எனக்கு வேண்டியது 3 இட்லி தான். தெரியும், எனக்கு வேண்டியது 3 இட்லி தான். ஓகே. ஆனால் நான் 3 இட்லியோடு நிறுத்துகிறேனா? இன்னைக்கு சட்னியும் சாம்பாரும் கூட வச்சிருக்காங்களா அப்படின்னு இதுக்கு ஒரு 3 அதுக்கு ஒரு 3 சாப்பிட்டாச்சா? அப்பதான் பக்கத்து வீட்டுக்கார அம்மா சொல்லும், நான் ஒரு புது சட்னியை செய்து பார்த்தேங்க, இந்தாங்கன்னு கொடுக்கும். நம்ம வீட்டுக்கார அம்மா என்ன சொல்லுவாங்க? இப்ப தாங்க இந்த இட்லி ஈடை எடுத்த சூடா இருக்கு அப்படின்னு கொடுக்கும். 6, 7 ஆகுது. எனக்கு வேண்டியது 3 தான். அது பொறுமையாக 3 இட்லிக்கு பிறகு நோ என்று சொல்லுகிற பக்குவம் நமக்கு இருக்க. அங்கதான் இதை யோசிச்சு பார்க்கணும். என்னுடைய செயல் தனக்கும் தீமை தரப்போகுது. இந்த 3 இட்லியோடு நான் நிறுத்தியிருந்தால் மிச்சமுள்ள இட்லியெல்லாம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு போய் கிடைச்சிருக்கும். நான் அதையும் தடுக்கிறேன். எனக்கு அது அவசியம் இல்லை, ஆனாலும் சாப்பிட்றேன். அப்ப எனக்கும் அது தீமையா முடியுது. மற்றவர்களுக்கு வேண்டிய உணவையும் நான் பறிச்சுக்கிறேன், அவங்களுக்கும் தீமையா தான் முடியுது. இந்த ஒரு விஷயத்திலாவது நாம் கடைபிடிக்க முடிகிறதா? எந்த நிலையிலும் நமது அளவு முறையை மீறக்கூடாது என்பதற்காகத்தான் மறுபடியும் மகரிஷி அவர்கள் இதை கொஞ்சம் ஹைஸ்கூலுக்கு சொல்ற மாதிரி கொஞ்சம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணாரு. 5 அளவு முறை. ஒரு தனி மனிதனுக்கு வேண்டியது 5 அளவு முறைன்னு கொஞ்சம் எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து ஹை ஸ்கூலுக்கு வந்தார். 5 அளவு முறை என்னென்ன 5ன்னு கிளியரா சொல்லியிருக்காரு. ஆக இந்த அளவு முறை மீறும் போதெல்லாம் நமக்கு துன்பம் நேர்கிறது. கண்ணதாசர் ரொம்ப அருமையா சொல்வாரு. தென்னை மர கீற்றினிலே தாளாட்டும் தென்றல் அது. ஒரு தென்றலாக அந்த தென்னை மரத்துக்கு உள்ள போகுது. அப்படியே அந்த தென்னை மரம் அப்படியே ஆடுது, அசையுது, சந்தோஷமா இருக்கு. தென்னை மர கீற்றினிலே தாளாட்டும் தென்றல் அது தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும்போது. அதே காற்று புயலாக அளவுக்கு மீறி வரும்போது அது தென்னையவே சாய்ச்சும். அன்பர்களே, 3 இட்லி எனக்கு தென்றலாக இருக்கிறது.
4வது இட்லி தான் என்னை சாய்க்கிற புயல். ஆக நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டியது 4வது 5வது இட்லியா இல்லது எனது ஆயுட்காலமா என்பதை தீர்மானித்து சாப்பிடணும். ஆயுட்காலம் முடிஞ்சாலும் பரவாயில்லைங்க, இந்த புது சட்னியை வச்சுட்டு ஒரு 6 இட்லியை சாப்பிடுறேன் அப்படின்னா அது உங்கள் விருப்பம். நான் என்ன சொல்றதுக்கு இருக்கேன். மகரிஷி எதையுமே சொன்னாரே தவிர யாரையும் கையை பிடிச்சு கம்பல் பண்ணல. பட் சொல்றத சொல்லிட்டாரு, 5 அளவு முறை. அதை ஒவ்வொரு தடவை சாப்பிடும் போது கூட அவர் கொடுத்த அந்த லெசனை கையில வச்சுக்கிறோம், அந்த அளவு முறையை கையில வச்சுக்கிறோம். ஆகவே இப்ப எலிமெண்டரி ஸ்கூல் ஹை ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அவரு. ஓகே, இப்ப கொஞ்சம் இனி கொஞ்சம் மேல போறாரு, பெரிய வகுப்புகளுக்கு வர்றாரு. 9, 10 இதே கேள்விதான். தனிமனித அமைதிக்கு வேண்டியது என்ன அப்படின்னு அதே கேள்விதான். ஆனா எலிமெண்டரி ஸ்கூல்ல கொடுத்த சாதாரண ஒரு எக்ஸாம்பிள அவர் கொஞ்சம் விரிக்கிறாரு. ஹைஸ்கூலுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் மாறுது, அந்த காரணங்கள் எல்லாம் கொஞ்சம் மாறுது. ஹைஸ்கூலுக்கு வரும்போது என்ன சொல்றாரு? அருகுண சீரமைப்பு அப்படின்னு போட்டார். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் வயசு வந்ததுக்கு அப்புறமாக அருகுண சீரமைப்பு, 6 குணங்களை நாம் சீரமைக்க வேண்டும், இல்லைன்னா அமைதி கிடையாது. பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இந்த 6 குணத்தையும் சீரமைக்கணும். அப்படி சீரமைத்தால் தான் தனி மனிதனிடம் அமைதி ஓங்கும். இதில் ஒன்று நாம் செய்ய தவறினால் கூட தனி மனித அமைதி கெடும். இது கொஞ்சம் ஹைஸ்கூல் லெவலுக்கு வந்துட்டு நமக்கு பாடம் இருக்கிற பேராசை. நம்ம நினைச்சு பார்க்கலாம், ஒவ்வொன்றையும் நாம் ஆசைப்படலாம், ஆனால் அது நமக்கு வேணுமா? பேராசை, நமக்கு முடியாததை எப்படியாவது வாங்கிடலாம் என்ற தவறான வழிகளில் போகிறோமோ அங்கதான் மாட்டிக்கிறோம். இந்த பேராசை தனக்கும் தீங்குதான் விளைவிக்கும், நாம் ஆள்கிற சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்கும் தீங்குதான் விளைவிக்கும். பேராசை சகலைக்கு ஒரு 3 பிரான்ச் இருக்கு. வட்டி கடை எனக்கும் 2 பிரான்ச் தான் இருக்கு, இன்னொரு 3வது பிரான்ச் நானும் ஆரம்பிக்கணும். ஏன் ஆரம்பிக்கணும்? 2 பிரான்ச் தான் ஒழுங்கா போயிட்டு இருக்கு, சந்தோஷமா தானே இருக்கிறோம். அவருக்கு இருக்கே அந்த ஆணவம். அப்ப அந்த 3வது பிரான்ச் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஒரு பில்டிங் கட்டணும், இன்னும் ஒரு எம்ப்ளாய் பண்ணணும். அது என்ன பேங்க்ல லோன் வாங்கினா சரியா போச்சு, லோன் திருப்பியா கட்ட போறோம்? வாங்கும் போதே அதென்ன திருப்பியா கட்ட போறோம்? அதுக்கு சமாதானம் வேற. 1000 கோடி வாங்குறவங்க கட்டுறாங்களா? இப்ப நான் மட்டும் எதுக்கு கட்டணும்? எப்படியோ ஆகாத பத்திரத்தை, இன்னொருத்தர் வீட்டு பத்திரத்தை எப்படியோ கொடுத்து லோனை வாங்கிடுறேன், ஏதோ ஒரு இடத்த காட்டி லோன் வாங்கிடுறேன். ஏன்? தவறான பாதை போக ஆரம்பிச்சுட்டேன் பேராசைனால. இப்ப 2 பிரான்ச் ஒழுங்கா நடக்குதே, சந்தோஷமா இருக்குதே அப்படின்னு ஏன் போகல? அதுதான் மனித சுபாவம். இங்கிருந்துதான் இதுலேருந்துதான் மீளணும். மகரிஷி அற்புதமா சொல்லுவாரு, இந்த மனிதன் இருக்கானே எல்லாம் சரியா இருக்குங்க, அவனா ஒண்ணு இழுத்து போட்டுக்கிட்டு அவனா கஷ்டப்படுறதுல அவனுக்கு ஒரு இஷ்டம். வாழ்க்கையே கஷ்டப்படுறதே அவனுக்கு ஒரு இஷ்டம். இந்த 2 பிரான்ச் ஒழுங்கா ஓடுது, சரி அப்படியே இருப்போம் அப்படின்னு இருக்கிறது இல்லை. 3வது பிரான்ச் முடியாதே விடுறதும் இல்லை, கடனை வாங்குவோம். தெரிந்த நபர் கொஞ்சம் வசதியா இருக்காரு, ஒரு 10 லட்ச ரூபாய் கேட்போம், அப்புறம் கொடுத்தா போகுது, அவ்வளவுதானே. அப்ப இவருக்கும் ஆபத்து, கடன் கொடுத்தவருக்கும் ஆபத்து, தனக்கோ பிறருக்கோ
விதியை 2 விதியையும் மீறுறோம், பேராசை இருக்கிறோம். ஆக கொஞ்சம் ஹைஸ்கூலுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறமாக அருகுண சீர்மத்தை கொஞ்சம் கையில் எடுத்தாரு. அப்புறம் காலேஜுக்கு லெவலுக்கு வந்தாச்சு. கேள்வி அதேதான். மனிதனுடைய தனி மனித ஒழுங்குக்கு வேண்டியது என்ன? கேள்வி அதேதான். அசோகர் ஆட்சியை நாம் ஏன் பொற்காலம் என்று சொல்லுகிறோம்? கேள்வி ஒன்றுதான். ஆனா விட ஹைஸ்கூல்ல கொஞ்சம் வேற, கொஞ்சம் விட எலிமெண்டரி ஸ்கூல்ல கொஞ்சம் அளவு வேற, காலேஜுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பிஏ படிக்கும்போது அங்கே கொஞ்சம் வித்தியாசப்படுது. ஆராய்ச்சி செய்யும்போது ஒரு தீசிஸே வந்துடுது. அப்போ அதே மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை உயர்த்துறாரு. தனி மனிதனுக்கு அமைதிக்கு என்ன வேண்டும்? கேள்வி அதே கேள்விதான். இப்ப என்ன சொல்றாரு? தனி மனித அமைதிக்கு வேண்டியது என்ன? புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். அங்கதான் கொண்டு வந்தார். இது காலேஜில் படிக்கிறவங்க கொஞ்சம் உயர்ந்துட்டோம், நம்ம லைஃப்ல கொஞ்சம் உயர்ந்துட்டோம். இப்ப சொல்றாரு நமக்கு புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். இதுல எதெல்லாம் கூடாது? போதை, போர், பொய், புகை ஒழித்து அமுல் செய்வோம். இப்பதான் ஒரு ஃபர்ஸ்ட் சாட்டை அடிக்கிறாரு. அது சாட்டையாடி அது அதிக சுமை ஏதுமில்லை, அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வது என்ற முடிவு. எனது உழைப்பால் எனது அறிவின் திறத்தால் நான் வாழ்கிறேன், வாழ்வேன். பெற்றோர்களுடைய பணத்துல இல்லை. அப்படி என்று வாழ்ந்தால் எனக்கு அமைதி இல்லை என்றால் கோர்ட்ல போய் நிற்கிறேன், அவ்வளவுதான். ஆக 5 ஒழுக்க பண்பாட கொஞ்சம் காலேஜ் லெவல்ல போட்டாரு. அதிக சுமை ஏதும் இல்லை, அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வது என்ற முடிவு. மதிப்பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மான் நெறி. இல்லத்துல யாரையும் துச்சமா பேசாதீங்க. சமுதாயத்துல யாரையும் துச்சமா பேசாதீங்க. அது மதிப்பிறந்து செய்யற ஒரு செயல். ஆனா நம்ம வீட்டுல இருக்கவங்களையே மதிப்பிறந்துதான் பேசுறோம். அப்பா அம்மா கிட்ட எப்படி பேசணும், மனைவி கிட்ட எப்படி பேசணும், மருமக கிட்ட எப்படி பேசணும், மாமியார் கிட்ட எப்படி பேசணும், அந்த வரம்பெல்லாம் கொஞ்சம் இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு பேசுறோம். உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பு 3. பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் 4. பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். பிறர் துன்பத்தை போக்குகிற அன்பும் வேண்டும். இந்த அன்புங்கிற வார்த்தைய மகரிஷி அவர்கள் வள்ளல் பெருமானுடைய அவருடைய அகவல்ல இருந்து அப்படியே 6 உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் சொன்னாரே வள்ளல் பெருமானார். அந்த அன்பை தூக்கி இங்க போடுறாரு. பிறர் துன்பம் போக்குகிற அன்பு. அன்பு ஏன் ஒருத்தர்கிட்ட அன்பு காட்டுகிறோம்? அவருக்கு நான் இன்பத்தை கொடுப்பதற்காக அல்ல. இன்பத்தை யாரும் கொடுக்க முடியாது இல்ல, துன்பத்தை தான் போக்க முடியும். துன்பத்தை போக்கினால் துன்பம் அற்ற நிலை இன்பமாக தெரிகிறது, அவ்வளவுதான். 2 ஸ்டேட் தான். துன்பம் இருக்கா, துன்பம் இல்லையா? துன்பம் இல்லாத நிலை எனக்கு இன்பமாக தெரிகிறது, அவ்வளவுதான். பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். மகரிஷி இந்த 2 வேர்ட்ல என்ன போட்டிருக்காருன்னா, மியர்லி அன்பு வேண்டும் என்று சொல்லல மகரிஷி. ஒருத்தரை நீ நேசித்தால் அவருடைய துன்பத்தை போக்க நீ பாடுபடணும். அதுதான் நேசிப்புக்கான அடையாளம். இங்க அன்புக்கு ஒரு டெஃபினிஷனே கொடுக்கிறாரு மகரிஷி. அன்புக்கு ஒரு டெஃபினிஷன் என்ன செய்யணும்? அந்த அன்பு பிறர் துன்பத்தை போக்குவது எதுவோ அதுதான் அன்பு.
இன்று சமுதாயத்தில் நம்மிடையே இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு இளைஞர் சொல்லுவார், ஐ லவ் த கேர்ள் அப்படிம்பாங்க. அந்த பெண்ணை நேசிக்கிறேன் என்று சொல்லுவாங்க. நேசிக்கிறேன்னா அன்பு. ஐ லவ் த கேர்ள், அந்த பெண்ணை நேசிக்கிறேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் நேசிக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? அவள் எனக்கு கிடைக்கவிட்டாலும் இல்லை என்றாலும் அவள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற யார் பாடுபடுகிறார்களோ அவன்தான் உண்மையாக அவளை நேசிக்கிறான். அதுக்குதான் மகரிஷி பிறர் துன்பத்தை போக்குவதுதான் அன்பு. நீ அன்பு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பெண் ஏதோ காரணத்துல உன்னை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதை நம்ம அழிக்க பார்க்கிறோம். அங்க எங்க நம்ம அன்பு செலுத்தினேன் அங்கே. ஆக பலவிதமான பாடங்களை அங்க அந்த ஒரே ஒரு வேர்டு தருகிறது. எந்த நிலையிலும் எனக்கு அது கிடைக்கிறதோ இல்லையோ அது வேற விஷயம், அது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் சொல்லலாம் ஐ லவ் த கேர்ள், நான் அவளை நேசிக்கிறேன் என்று யார் சொல்லலாம்னா, எந்த நிலையிலும் அவளது துன்பத்தை போக்கவே நான் பாடுபடுவேன் என்று நினைக்கிறவன் தான் சொல்லலாம் ஐ லவ் த கேர்ள் என்று. மற்றவர்கள் சொல்வதற்கும் செயலுக்கும் அர்த்தம் இல்லை. பிறர் துன்பம் போக்கும் அன்பு. அப்ப அன்புக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கிறாரு மகரிஷி. இத வள்ளல் பெருமானார் ஆரம்ப காலத்தில் வள்ளல் பெருமானார் அன்பு என்பதை ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்று அன்பை பிரதானமாக வைத்தார்கள் வள்ளல் பெருமானார். பிறகு காலம் செல்ல 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 அன்பு என்ற வார்த்தையை விட அன்பு கூட சில சமயம் யோசிக்கும், இவருக்கு செய்யலாமா வேணாம் என்று யோசிக்கும். யோசித்து அன்பை கொடுக்கும் அல்லது கொடுக்காது. யோசிக்கும். வள்ளல் பெருமானார் என்ன சொல்றாருன்னா, அந்த யோசனை கூட இல்லை, இருக்கக்கூடாது. ஒரு யோசனை இல்லாம ஒரு கை நீட்டிருச்சுன்னா யோசனை இல்லாம அந்த கைக்கு உதவணும். அது அன்பை விட இன்னும் கொஞ்சம் மேல வாங்கிருங்க, கருணைன்னு அதுக்கு வச்சார். கருணை என்பதற்கு கண் இல்லை. என்கிட்ட ஒரு கை நீட்டிட்டாரு, என்னால கொடுக்க முடியும், கொடுத்துட்றேன், அவ்வளவுதான், வேற சிந்தனை கிடையாது. அது கருணை. ஆகவே வள்ளல் பெருமானார் பிற்காலத்தில் அன்பு என்பதை விட கருணைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். சிந்திக்கவே கூடாது, கேட்டாச்சா கொடுத்தாச்சா அவ்வளவு. இப்ப நம்ம தூக்கிலிடப்படுகிற போகிற ஒரு கைதி பிரசிடென்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டருக்கு அன்பு மடல்னு சொல்றது இல்லை, அந்த லெட்டருக்கு பெயர் கருணை மடல். ஏன்னா பிரசிடென்ட் இனிமே இதுல நியாயமா, செஞ்சது நியாயமா தவறா ரைட்டான்கள்லாம் யோசிக்க கூடாது. எனக்கு கருணை, அவ்வளவுதான், என்னை விடுவீங்க, எனக்கு கருணை. அதைத்தான் கோருகிறான் அந்த கைதி. என் மேல் தவறு கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு கருணை, கருணையோடு செயல்படுத்துங்கள். கருணை என்பது காரணத்தை கேட்காது. அதே சமயம் ஒரு பெண்ணிற்கு அல்லது ஒரு ஆணிற்கு ஒரு பெண்ணோ ஆணோ எழுதுகிற கடிதம் இருக்கிறதே, அது கருணை மடல் அல்ல, அது அன்பு மடல். யோசித்து சொல். நான் கடிதம் எழுதுகிறேன், நீ யோசித்து சொல், வேணுமா வேணாமா என்று. இது அன்பு மடல். ஆண் பெண்ணுக்கு எழுதுகிற அல்லது பெண் ஆணுக்கு எழுதுறதுக்கு பெயர் கருணை மடல் அல்ல, அது அன்பு மடல். அன்பு கொஞ்சம் யோசிக்கும், யோசித்து செய்யதா வேணாமா என்று முடிவு எடுக்கும். அப்படி முடிவை எடுத்துட்டு பிறகு மாறக்கூடாது. ஆக பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் என்று ஐந்தொழுக்க பாட்ட கொஞ்சம் பெரியவங்களுக்கு கொடுத்தாரு. சரி,
கேள்வி நிற்கிறது. இப்போ மகரிஷி அவர்கள் தனி மனிதனிடம் அமைதி ஓங்குவதற்கு என்ன தேவை என்று உலகத்திற்கே பொதுவானதாக ஒன்றை சொல்ல வேண்டும், இது உலகம் முழுமைக்கு ஆனது என்று அந்த பிஹெச்டி மாதிரி ஒரு தீசிஸை போட்டார். அசோக சாம்ராஜ்யம் ஏன் பொற்காலம் என்று ஒரு பிஹெச்டி படிக்கிற பையன் என்ன பண்ணுவான், தீசிஸை எழுதிடுவான். அதே மாதிரிதான் பிற்காலத்தில் தனி மனித அமைதிக்கு வேண்டியது என்ன என்று யோசித்த மகரிஷி அவர்கள் ஒரு பெரிய தீசிஸே போட்டாங்க. அதுதான் 14 அம்ச திட்டம். இந்த 14 அம்ச திட்டம் ஒரு மிகப்பெரிய தீசிஸ், உலகத்துக்கே வேண்டிய தீசிஸ். இதுலதான் நிற்கிறது உலக அமைதி. போரில்லா நல் உலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கு ஓர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு. பண்பாடு என்பது சீர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எங்க அப்பா அம்மா காலத்துல செஞ்சாங்க, அது நானும் செய்யறேன். நோ, சீர் செய்த பண்பாடு. அதை யோசிச்சு பாரு. சிந்தனையோரு வழி வாழ்வு, சிந்தனை பண்ணணும் வாழ்க்கையில. ஒரு காலத்துல 3 வேளை சாப்பிட்டாங்க, 100 வருஷத்துக்கு முன்பாக 3 வேளை சாப்பிட்டாங்க. அப்ப அவ்வளவு வேலை இருந்தது, கரண்டா இருந்தது. அப்போ அவ்வளவு வேலை இருந்த காலத்துல 3 வேளை சாப்பிட்டாங்க. இப்போ 6 பட்டன்ல வேலையை முடிஞ்சு போகுது. ஒரு பட்டனை தட்டினா வாஷிங் மிஷின் ஓவர், இன்னொரு பட்டனை தட்டினா கிரைண்டிங் இஸ் ஓவர், இன்னொரு பட்டனை தட்டினா வேக்யூம் கிளீனர் ஓவர். ஒரு 6 பட்டனை தட்டுறதுக்கு 3 வேலை வேணுமா? சிந்தனையோர் வழி வாழ்வு. சிந்திச்சு முடிவிடுங்க. 3 வேளை சாப்பிடணுமா வேணாமான்னு சொல்லிட்டேன். சிறப்பு உணர்ந்த பெண் மதிப்பு, பெண்மையின் சிறப்பை உணர்ந்த ஒரு மதிப்பு, அவங்களுடைய மதிப்பை உணர்ந்த ஒரு சிறப்பு, அந்த பெருமை, அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். இதை போய் நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல வைக்க முடியாது. அவரு எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டாரு. ஆனா இங்க வரும்போது தீசிஸ்ல கொடுக்குறாரு பாருங்க, சிறப்பு உணர்ந்த பெண் மதிப்பு. எந்த நாட்டில் எந்த வீட்டில் ஒரு பெண்ணை மதிக்கப்படுகிறதோ அந்த நாட்டில் அந்த வீட்டில் தான் அமைதி ஓங்கும். சிறப்பு உணர்ந்த பெண் மதிப்பு. இந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது. அப்போது ஆழியாரில் மகரிஷியுடன் இருந்த நாட்கள், கொஞ்சம் மகரிஷிக்கு கொஞ்சம் இருமல், அதனால ஒரு சிரப் அவருக்கு காலையில கொடுக்கணும். ஒரு லிக்விட் சிரப் அவர் காலையில கொடுக்கணும். உமா தான் கொடுக்கணும். அதை ஒரு நாள் அவங்க மறந்துட்டாங்க. அந்த சிரப்பை கொடுக்கறதுக்கு மறந்துட்டாங்க. மகரிஷிக்கு ஞாபகம் வந்தது, 11 மணிக்கு ஞாபகம் வந்தது. ஆனாலும் ஒன்றும் கேட்கல, விட்டுட்டாரு. ஓகேன்னு விட்டுட்டாரு. ஆனா மனசுல வச்சுக்கிட்டாரு, இன்னைக்கு சாப்பிடலன்னு சொல்லிட்டு. அப்புறம் 5 மணிக்கு அவருடைய ரெகுலர் மீட்டிங், மேல இருந்து கீழே இறங்கி வரணும். நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடுவேன். மேல போய் அவரை கூட்டிட்டு வர்றது உண்டு. நான் மேல போயிட்டேன். மகரிஷியும் பரப்பிட்டாச்சு. என்னிடம் மகரிஷி கேட்கிறார், இந்த 14 அம்ச திட்டத்தை நம்ம சொல்லிக்கிட்டே வரோமே, இன்னைக்கு என்ன தலைப்புன்னு கேட்டாரு. இன்னைக்கு என்ன தலைப்பு நான் பேசணும்னு கேட்டாரு. நான் சொன்னேன், சாமிஜி இன்னைக்கு தலைப்பு சாமிஜி சிறப்பு உணர்ந்த பெண் மதிப்பு சாமிஜி அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான். உடனே உமா அப்படின்னு கூப்பிட்டாரு. உமா கிச்சன்ல இருந்து வந்தாங்க. உமா இங்க வாமானாரு. உமா வந்தாங்க. இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? சிறப்பு உணர்ந்த பெண் மதிப்பு அப்படின்னாரு. அந்த டைமிங் பாருங்க, உடனே அதை கிளியர் பண்ணிட்டாரு. உமா இன்னைக்கு தலைப்பு என்ன பேசக்கூடிய தலைப்பு சிறப்பு உணர்ந்த பெண் மதிப்பு அப்படின்னாரு. அப்புறம் சும்மா சொன்னாங்க, சாரி சாமிஜி நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டாங்க. அந்த அதுல கூட ஒரு சின்ன ஒரு 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 சிரிப்பு அவருக்கு.
ஆக சிறப்பு உணர்ந்த பெண் மதிப்பும் தெய்வ நீதி வழி வாழ்தல். இது அற்புதமான கருத்து. தெய்வ நீதி வழி வாழ்தல். தெய்வத்தை பற்றி எனக்கு கவலை இல்லையா, அந்த கொடுத்த நீதி தான் எனக்கு வேணும், அதன்படிதான் நான் வாழ்வேன். தெய்வத்திற்கு சலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஐபிசி கோட், இந்தியன் பீனல் கோட், அதன்படிதான் நடப்பேனே தவிர நான் ஜட்ஜுக்கு சலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக ஜட்ஜு பெருசா, நீதி பெருசா? ஐபிசி கோடு தான் பெருசு. அதன்படி நடந்துட்டா எந்த ஜட்ஜும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஆக தெய்வத்தை பற்றி கவலைப்பட எனக்கு அவசியம் இல்லை, தெய்வத்தின் நீதியை பற்றி கவலைப்படணும். அற்புதமான வாக்கியம் அது. தெய்வ நீதியை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு, அதுதான் தெய்வ நீதி. அதிலிருந்து யாரும், அந்த விளைவிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஆகவே அந்த செயலை பார்த்து செய்யுங்க. தெய்வ நீதி, அதுதான் தெய்வ நீதி. அதை பின்னாடி கொண்டு வர்றாரு. தெய்வத்தை பற்றி யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜட்ஜை பத்தி ஜட்ஜுக்கு வணக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்தியன் பீனல் கோடு படி வாழ வேண்டும். நீதிதான் பெருசு. தெய்வ நீதி வழி வாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல். தேர் திருவிழாவில் நடக்கிற பலவிதமான தவறுகளை நாம் அனைவரும் அறிவோம். அது தொடர வேண்டுமா என்ற ஒரு கேள்வி. சிறுவர்கட்கே விளையாட்டு. விளையாட்டு என்பது 100 கோடி 500 கோடி கைமாறுவதற்கான ஒரு வியாபாரம் அல்ல விளையாட்டு. சிறுவர்கட்கு விளையாட்டு. எல்லா ஸ்கூல்லையும் நிறைய பந்து வாங்கி போடுங்க, நல்ல கிரவுண்ட உற்பத்தி பண்ணுங்க. ஸ்கூல்ல 1000 பேர் படிக்கிற ஸ்கூல்ல ஒரு பந்து தான் இருக்கு. ஆனா இங்க மட்டும் 100 கோடி 200 கோடின்னு சொல்லிட்டு போட்டிகளை வச்சுக்கிட்டு நம்ம பணத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஸ்கூலுக்கு போனா ஒரு பந்து தான் இருக்கு. அந்த நிலையை மாற்றுங்கிறார். ஸ்கூல்ல நிறைய பந்து வாங்கி போடுங்க, கிரவுண்ட் இருக்கட்டும், விளையாடட்டும். அது அவனுடைய ஆரோக்கியத்துக்கு, வியாபாரத்துக்காக அல்ல. சிறுவர்கட்கே விளையாட்டு. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அற்புதமா போட்டுக்காரு. கடைசியில செயல் விளைவு உணர்கல்வி, அதுதான் முக்கியமானது. தெய்வ நீதி அதுதான். செயல் விளைவு உணர்கல்வி. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவை தருவதுதான் இறைவனுடைய ஒரு பாக்கியம் அல்லது அவங்க செயல்னு வச்சுக்கலாம். ஆனா யாருக்காகவும் அவன் மாற்ற மாட்டாங்க. இந்தியன் பீனல் கோடை மாற்ற மாட்டாங்க. அந்த பீனல் கோடுபடி அவன் தலைவன் ஜட்ஜு கொடுக்கத்தான் செய்வார். செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம். காந்த நிலை விளக்கம். பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். இந்த உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் என்ற ஒரு வாக்கியத்திற்குத்தான் மகரிஷி அவர்கள் அந்த இறை வணக்கத்தை, இறைவனை யார் என்று அடையாளம் காட்டினார்கள். அவனை எப்படி வணங்குவது, ஏன் வணங்குவது, எதை வணங்குவது என்றெல்லாம் நமக்கு அந்த உண்மையை சொல்லிக் கொடுத்தார்கள். ஆகவே பல மதங்கள் பல கடவுள் எல்லாம் பழக்கம்தான், அது உண்மை அல்ல. அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மையை தேடி அதை உணர வேண்டும், தேர்ந்திட வேண்டும், அது தெரிஞ்சுக்கிறணும் என்பதைத்தான் அவர் எடுத்துரைத்தார். சுருக்கமாக அவர் நமக்கு இறைவனை உணர்த்திய போது சுருக்கமாக சொன்னது, அந்த இறைவெளி, அந்த இறைவெளியை கூட அவர் என்ன கருத்துக்கு வருகிறார் என்றால், அவருக்கு முன்பாகவே வள்ளல் பெருமானார் அகவல்ல நாம் சொல்லுகிற இறைநிலை என்பது பூமியில் அல்ல, இந்த இறைநிலை இருப்பது பூமியில் மட்டுமல்ல, அருட்சோதி தெய்வம், என்னை ஆண்டு கொண்ட தெய்வம்
அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அம்பலம் என்றால் வெளி. ஆக இறைவனை தேட வேண்டியது அம்பலத்துல, வெளியில. அப்ப வெளி முழுவதும் அவன் இருக்கான். அதே வாக்கியத்தை வைத்துதான் மகரிஷி அவர்கள் அம்பலம் முழுவதும் அந்த இறைவன் இருக்கிறான் என்றால் அந்த வெளியே இறைவன், அவ்வளவுதான். அதுல இருந்துதான் பெரு வெளி தெய்வம் கொண்டு வந்தார். அதுக்கு அடியெடுத்து கொடுக்கிறார் வள்ளல் பெருமானார். அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம்ட்டாரு. அப்ப வெளி முழுவதும் அரசாட்சி செய்கிற ஒரு இறைநிலை என்று சொல்லும் போது அந்த வெளியே இறைநிலை அப்படின்னு மகரிஷி அதை தொடர்ந்து அந்த இறைநிலைக்கு என்ன தன்மை என்று பார்க்கும்போது அதற்கும் வள்ளல் பெருமானார் ஒரு இடம் கொடுக்கிறார். அங்கே அகவல் முடிக்கும் போது வள்ளல் பெருமானார் சொல்லுவார், அந்த வெளியை பற்றி, அந்த அற்பெரும் ஜோதியை பற்றி பேசும்போது, போற்றினின் பேரருள், கடைசி வரி நான் சொல்வது, அகவலுடைய கடைசி வரி, போற்றினின் பேரருள் என்றார். நீயாக இல்லாமல் இந்த பிரபஞ்சமாக மாறி எங்களுக்கெல்லாம் அருள் புரிந்திருக்கிறாய். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய். போற்றினின் பேரருள், அது ஒரு கொடை. போற்றினின் பெரும் சீர், சீர் என்றால் ஒழுங்கு, அறிவு. உனது அறிவை போற்றுகிறேன். ஆற்றலின் ஓங்கிய அற்பெரும் ஜோதி, உனது ஆற்றல். இதுல இருந்துதான் மகரிஷி அவர்கள் அந்த வெளியையே இறைநிலை என்று எடுத்து, அந்த பெருவெளி, எல்லையற்றதோர் அந்த வெளி இருக்கிறதே, அதற்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லி, அந்த இறைநிலையில் உள்ள அலைகள் தான், அறிவு என்ற இறைநிலையினுடைய ஏற்படுகிற அலைகள் தான் காந்த அலைகள் என்று, இந்த காந்த அலை மகரிஷியினுடைய கான்ட்ரிபியூஷன். அவர் தான் இதை சேர்க்கிறார். அந்த சீர்காந்த நிலை விளக்கம் என்பது காந்த அலை என்ற ஒரு புதிய தத்துவத்தையே மகரிஷி அவர்கள் அங்கே காண்கிறார்கள். அது வரைக்கும் இறைநிலையே ஒரு அலையாக மாறுகிறது என்ற ஒரு செய்தி எந்த தத்துவத்திலும் இல்லை. ஆக ஒருவரிடம் ஒரு சில செய்திகளை வாங்குகிறார் மகரிஷி, ஆனால் தனது யுக்தியையும் சேர்த்து ஒன்றை புதிதாகவும் சொல்லுகிறார். வெளி, அதை இறைவன் என்று சொல்ல, இறைநிலை என்று சொன்னதுக்கு அப்புறமாக அது அறிவு, அது ஆற்றல் மயமானது. அந்த அறிவும் ஆற்றல் மயமான இறைவெளியில் ஏற்படுகிற அலைகள் தான் காந்த அலைகள். இந்த காந்த அலை என்பது மகரிஷி விஞ்ஞானத்திற்கும் ஒரு பங்களிப்பு, மெய்ஞானத்திற்கும் ஒரு பங்களிப்பு என்ற நிலையில் அவர் உயர்ந்து நிற்கிறார். ஆக நிற்பதோடு அல்லாமல் இந்த அறிவும் ஆற்றலுமான இந்த பெருவெளி பஞ்சபூதங்களாக மாறி, பஞ்சபூதங்களினுடைய அசைந்து பஞ்சபூதங்களாக மாறி, அந்த பஞ்சபூதங்களின் கூட்டுதான் உனது உடல். அதில் ஏற்படுகிற அலைகள் இருக்கிறதே, அந்த அலைகள் தான் உன்னுடைய மனம் என்று. மனம் என்றால் என்ன? இறைநிலையினுடைய காந்த அலை உனது மனமாக வருகிறது. இறைவனுடைய பஞ்சபூதங்கள் உனது உடலாக வருகிறது. ஆக நீ யார்? அந்த பெருவெளியே நீயாகி இருக்கிறது என்ற ஒரு உண்மையை நமக்கு எடுத்துரைத்து, இந்த இறைநிலையினுடைய தன்மைகள் என்ன என்பதை சொல்லி, காந்தத்தை சொல்லி, அந்த காந்த அலை தான் நமது மனமாக வருகிறதுன்னு சொல்லி, அந்த மனதின் செயல்பாடுகளை பற்றி இன்னும் விரிவாக பேசுகிறார். அந்த மனதினுடைய விரிவுகளை பேசும்போதுதான் இன்னும் ஆழமாக அந்த அமைதிக்கு நாம் செய்ய வேண்டிய என்ன, இந்த மனதை நாம் எப்படி வைத்துக் கொள்வது என்று இன்னும் ஆழமாக செல்கிறார் மகரிஷி அவர்கள். ஆக நாம் இன்று இந்த உரையிடம் இன்று நிறைவு பெற்று, அடுத்த உரையில் காந்த நிலை, காந்த அலை மனமாக நம்மிடம் வருகிறதே, நமக்குள்ளாக மனமாக வருகிறதே, இது என்னென்ன செயல்களை செய்கிறது,
அதை எப்படி வைத்துக் கொண்டால் நம்மில் அமைதி ஓங்கும் என்பதை இனி மனதிற்கு நம்ம அதை சிந்தனை செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும். ஒன்றே ஒரு கேள்வியை மட்டும் சொல்லி இந்த கேள்விக்கான விடை இனி வருகிற காலங்களில் வரும். இறைவனை பார்த்து ஒருவர் கேட்கிறார். இறைவனை பார்த்து ஒருவர் கேட்கிறார், இறைவா, எல்லாரும் உங்ககிட்ட வந்து வேண்டிக் கொள்கிறார்கள், அது வேணும், இது வேணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்க வேண்டும். சாரி, ஒருத்தர் ஆங்கிலத்துல பேசுறாரு, ஒருத்தர் தமிழ்ல கேட்கிறாரு, இன்னொருத்தர் தெலுங்குல கேட்கிறாரு, இன்னொருத்தர் கன்னடத்துல கேட்கிறாரு, இன்னொருத்தர் ஸ்பெயின் மொழியில கேட்கிறாரு. உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருக்கு. அவங்க பாஷையில தான் அவங்ககிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க. உனக்கு அவ்வளவு பாஷையும் தெரியுமா? உன் பாடு ரொம்ப சிரமம்தான். அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மொழியில பேசுறாங்களே, உனக்கு எல்லா மொழியும் தெரியுமா என்று இறைவனிடம் ஒருவர் கேட்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது இறைவன் சொல்லுகிறான், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு எனக்கு மொழி அவசியம் இல்லை. பிறகு நான் எப்படி தெரிந்து கொள்கிறேன்? நீங்கள் எதை வேண்ட போகிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்வது எப்படி? மொழிகளின் மூலமாக இல்லை. மொழி எனக்கு அவசியம் இல்லை என்று சொன்ன இறைவன் என்றால் எப்படி நான் தெரிந்து கொள்கிறேன் என்பதையும் இந்த காந்த அலை மூலமாக நமக்கு விளக்குகிறார்கள். ஆக இனி வருகிற நாட்களில் நாம் காந்த நிலை சற்று விரிவாக பார்த்து அதனுடைய காந்த நிலையினுடைய செய்திகள் நமக்கு எப்படி நம்மில் அமைதியை ஓங்குவதற்கு அது பயன்படும் என்ற நிலையில் அதை பார்த்து இன்னும் அமைதிக்கு வேண்டிய விலைகள் நாம் என்னென்ன தர வேண்டும் என்பதை நாம் சிந்திக்கவிருக்கிறோம் என்று சொல்லி இத்துடன் இன்றைய உரையை நிறைவு செய்து உங்களிடமிருந்து நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஐயா அவர்களுக்கே உரிய பாணியிலே மிக சிறப்பாக ஒரு மகானுக்கான அடையாளங்கள் என்ன என்பதை மிக தெளிவாக நம்மிடம் விளக்கி அதை தொடர்ந்து ஒரு அற்புதமான சிந்தனை. ஏன்னா சில சிந்தனைகள் நம்ம மனதில் பதிகிறது, அவங்க என்ன விதத்தில் எடுத்து சொல்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒரு மிக முக்கியமான பங்கு பெறும். அசோகருடைய ஆட்சி கால ஆட்சி என்பதை நாம் இனிமேல் எப்ப நம்ம லைஃப்ல நினைத்தாலும், இப்போ ஐயா அவர்கள் சொன்ன அந்த 5 படிநிலைகள், 2 ஒழுக்க பண்பாடு, 5 அளவு முறை, அருகுண சீரமைப்பு, 5 ஒழுக்க பண்பாடு, 14 வேதாத்திரிய கோட்பாடு, இது வந்து நிச்சயமாக நம்ம மனதிலிருந்து அகலவே அகலாது. அந்த அளவிற்கு ஐயா அவங்க அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா மகரிஷி அவர்கள் என்ன கண்ணோட்டத்தில் அதை கொடுத்தார்களோ அதை தெளிவா நம்ம கிட்ட படம் பிடித்து காமித்திருக்கிறார்கள். குறிப்பாக விரைவாக இதைத்தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தோம். காந்த தத்துவம், மனதினுடைய நிலைப்பாடுகளை பற்றி ஐயா அவங்க நீண்ட நாள் பேசணும்னு எதிர்பார்த்தோம். இன்னைக்கு ஐயா அவங்களே சொல்லிட்டாங்க. வரக்கூடிய காலங்களிலே அந்த சிந்தனையை நாம் மிக ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிந்தனை. அந்த அளவிலே ஐயா அவர்கள் சொன்னது போல இந்த தனிமனித அமைதிக்கான செயல்பாடுகளை நம்ம எல்கேஜிலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டே வர்றப்ப நிச்சயமாக தனிமனித அமைதி உலக அமைதி. அந்த அளவில் ஐயா அவர்களை நாம் வாழ்த்தி நிறைவு செய்ய இருக்கிறோம். அனைவரும் தியான நிலைக்கு வந்துடலாம். தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினம், உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே,